வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பிறவுன்மணி அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல எந்த விஷயத்துலயும் கண்ணுல யார் கண்ணுலையுமே மாட்டாம இருக்காரு. கடைசியா வந்து பவானி காலத்துல மாப்பிள்ளை தாலி காட்டுறப்பதான் மேடையில நின்னுட்டு இருக்காரு. பிறவுன்மணி இதை பார்த்துட்டு, அப்பா இங்க பாருப்பா, யார் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்ப மேல சத்தத்துல அண்ணாமலைக்கு காது கேட்கலாம். அங்க பாருங்கப்பா, அங்க பாருங்கப்பான்னு சொல்றாங்க. என்னத்த பார்க்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தக்குன்னு பாக்குறப்பதான், ஏய் சம்மந்தி எப்படி தாயிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல தான் ரோகிணியும் பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஐயையோ பிறவுன்மணி எங்க இங்க வந்திருக்கிறாரு, எங்க வீட்ல இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமா அங்க பிறவுன்மணியை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். பாக்குறாங்க. அப்போ விஜயாவும் பார்த்துட்டு, என்ன சம்மந்தி இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை பக்கத்துல இருக்கிற பரசுகிட்ட கேக்குறாங்க, இது யாரு, அங்க இருக்கிறது சிவப்பு உள்ள சட்டை போட்டு நிக்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் நான் தான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட மாப்பிள்ளையோட மாமாவை காமிக்கணும்னு சொன்னேன்ல. அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையவே இல்லை. கடைசியா தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்க மாமாவை பார்க்க வேண்டியதா போச்சு. அவர்தான் வந்து மாப்பிள்ளையுடைய மாமா அப்படிங்கறாங்க. மாப்பிள்ளையுடைய மாமாவா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, மாப்பிள்ளையுடைய அம்மாவுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அப்படி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஏன், உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சரியா போச்சு போங்க, இது பாலர் அம்மாவுடைய மாமா அப்படின்னு பாலர் அம்மாவா, அதாங்க ரோகிணியுடைய மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் பார்த்துட்டு, ஆமா இது எங்க மாமாவாச்சே அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம, பாலராம்மா உங்க மாமா என்ன இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரு கேட்டா, மாப்பிள்ளையோட மாமா அங்குராரு. அப்ப யாருக்குதான் அவர் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டா வந்து அந்த பிறவுன்மணியும் பாத்துறாங்க. அச்சச்சோ, எல்லாரும் என்ன இங்க இருக்காங்க, எல்லாரும் என்னை பார்த்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த ரோகிணி பாப்பா வேற என்ன சமாளிக்கும்னு தெரியல. அந்த பாப்பா வேற ஏதோ புடிச்சு முழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்றது, கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது மண்டபத்துல வச்சு அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்துட்டே திருன்னு முழிச்சுட்டே இருக்காங்க. அப்போ, ஏன் மலேசியா மாமா இங்க வாங்க அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பிரம்மணியோட சொந்தக்காரங்களை, மலேசிய மாமாவா, நீங்க எப்ப மலேசியாவுக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்கிறவங்கள, ஏங்க இவரு இங்க பக்கத்து தெருவுல கறிக்கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ மீனாவுடைய பிரண்ட்ஸ் சொல்றாங்க, ஆமா இவரு ரொம்ப வருஷமா இங்கதான் கறிக்கடை வச்சிருக்காரு. பிறவுன்மணி இவரு ஏங்க எப்போ வந்து மலேசியா போனாரு, சொல்லவே இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, அப்ப எது உண்மை எது போய் இன்னுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இவரு வந்து எங்க மாமா கிடையாது, எங்க மாமா மலேசியால தான் இருக்காரு, இவரு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னே தெரியாதா, என்ன பேசுற குரல் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. ஏன், நான் அன்னைக்கு நம்ம போன்ல பேசுறப்ப கூட இது கேள்விப்பட்ட குரலா எல்லாம் இருந்துச்சு. இப்ப பாரு, இவங்க யாருமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த பிறவுன்மணி என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஆமா என் தம்பி ஒருத்தன் இருக்கான், தூரத்து சொந்தம், அவனும் நானும் ஒரே மாதிரிதான் இருப்போம், அவனை பார்த்துட்டுதான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு, அப்பா இது ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்குதுப்பா, எனக்கெல்லாம் இதை நம்புற மாதிரி தெரியலப்பா, கையும் கழுவும் மாட்டிங்காட்டி ஏதோ மாத்தி சொல்ற மாதிரி எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, வேற வேலையே இல்லையேடா, அவர் எப்படிப்பட்ட கோடீஸ்வரர், அவர் மலேசியால இருக்காரு, அவர் எதுக்குடா இங்க வந்து கறிக்கடையில வச்சிட்டு இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, இந்த பாலராமா சொல்றது எல்லாத்தையும் உண்மையான்னு நம்பிட்டே இருங்க,
ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் நாமத்தை கலைச்சு மூஞ்சில சாத்தான் போகுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கோவப்பட்டு சொல்றாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் மலேசியால இருக்கிறவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற சொந்தக்காரங்க சொல்றாங்க, ஏண்டா பிரவுன்மணி, நீ எப்ப மலேசியாவுக்கும் உன் தம்பியும் யாராவது இருக்கான்னு சொல்ற? உன்ன மாதிரியே யாருடா இருக்கா நம்ம சொந்தத்துல? அப்படி எல்லாம் யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. நடக்குறாங்களா? சொல்றாங்க. அப்ப முத்து இதாச்சான்னு சொல்லிட்டு, ஏங்க, இவரை மாதிரியே யாரும் இன்னொருத்தவங்க ட்வின்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா தூரத்துல சொந்தம் சொந்தம்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா, இவ பிறந்தா புடிச்சு எனக்கு தெரியும். அப்படி எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. எதுக்குடா இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாப்பிள்ளையுடைய அம்மாவும் வந்து, என்ன என்ன இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற? எனக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றதை பார்த்த உடனே முத்துவுக்கு சந்தேகம் வருது. அண்ணாமலை, விஜய் எல்லாருமே சந்தேகப்பட்டு ரோகிணியை பாக்குறாங்க. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், இங்க எதுவும் பேச வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே கூட்டிட்டு போறப்பவே முத்துவும் அந்த பிரவுன்மணியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துறாங்க. உண்மையை ஒழுங்கா சொல்லிருங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லாம வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரவுன்மணி என்ன பண்றதுன்னு தெரியாம, மாப்பிள்ளை வேற, கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்குது, இவரு வேற வந்து பொண்ணோட ரொம்ப சொந்தம், ரொம்ப நெருங்கிய பிறண்டா இருக்காரு, அவங்க தேவையில்லாம எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணி காட்டி அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, ரோகிணி பாப்பா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. எதுக்காக எல்லாம் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியாது, நடிக்க சொன்னாங்கன்னு நடிச்சா அவ்வளவுதான். இதுக்காக நான் பணம் காசு எல்லாம் கூட வாங்கல, பணம் காசுக்கு ஆசைப்பட்டும் நான் பண்ணல, சினிமால வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பண்ணேன். எல்லாமே வித்யா பாப்பா சொன்னாங்க, நான் பண்ணேன், வித்யா பாப்பாக்காக தான் பண்ணேன், வித்யா பாப்பா மூலமாதான் எனக்கு இந்த ரோகிணியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வித்யாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஏன் வித்யா, உங்ககிட்ட அன்னைக்கே நான் கேட்டேன் அந்த போன் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, அப்பவே நீங்க இது சொல்லி சமாளிச்சீங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிராடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜயா, என்ன, எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்கிற உங்க அப்பா கூட மலேசியால இல்லை அப்படித்தானே? அப்புறம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி மனோஜ் கல்யாணம் பண்ணி இருக்கிற அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும். உங்க அம்மா உங்க அப்பா எங்க இருக்காங்க? ஒழுங்கா சொல்லு. கூட்டிட்டு வந்து காமிக்கிறியா, இல்ல வந்து முத்து சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஏய், எனக்கு வர கோவத்துக்கு கூட என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் மனோஜ், இனிமேல் இவ கூட நீ பேசுற வழி எல்லாம் வச்சுக்காதடா. அதை எப்படிடா உன்னை தேடி தேடி வந்து பொண்ணுங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க. அது சரி, நீ ஒழுங்கா இருந்தீன்னா எதுக்கு ஏமாத்துறவங்க வந்து உன் கூட வந்து சேர போறாங்க? உன் எண்ணம் சரியில்ல, அதனாலதான் உன் கூட வந்து சேர்றவங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. முத்து, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. என்ன பாருமா, பண்ற தப்பெல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப வந்து என்னமோ என்கிட்ட வந்து சத்தம் போட்டு பேசுறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இங்க எந்த உரிமை கிடையாது, பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு சத்தம் போட்டு.